இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூப்பரான ரெசிபி என்னன்னா முருங்கைக்காயை வச்சு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சமைக்க தெரியாதவங்க கூட இந்த ரெசிபியை சூப்பரா செய்யலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி. குயிக்கா 10 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்ய நான் 3 முருங்கைக்காய் இந்த சைஸ்ல எடுத்திருக்கிறேன். இப்ப முருங்கைக்காயை கட் பண்ணிக்கலாம். மேல் பார்ட்ல உள்ள ஓரத்தையும் நுனி பகுதியில் உள்ள ஓரத்தையும் கொஞ்சமா கட் பண்ணி வேஸ்ட்ல போட்டுருங்க. அதுக்கப்புறம் மீடியம் சைஸ்ல முருங்கைக்காயை கட் பண்ணிக்கலாம். கட் பண்றப்ப முருங்கைக்காயில இருந்து நார் வரும், அதை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. எல்லா முருங்கைக்காயும் இதே போல கட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காயில ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு. நிறைய பேர் முருங்கைக்காய் சாப்பிட்றப்ப சத பகுதியை மட்டும் சாப்பிட்டு விதையை சாப்பிடாம ஒதுக்கிடுவாங்க. விதையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. குறிப்பா நார் சத்து அதிகமாவே இருக்கு. நார் சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலை தடுக்குது. கட் பண்ண முருங்கைக்காய் எல்லாத்தையும் பவுல்ல போட்டுக்கோங்க. கழுவு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப முருங்கைக்காய் பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யறப்ப டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். ஆயில் சூடானதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா சாப்பர்ல கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கணும். பெரிய வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கிற மாதிரி இருந்தா 20 சின்ன வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து 15 பல் பூண்டு எடுத்து 1-2 இடிச்சு சேர்த்துக்கோங்க. பூண்டி இந்த மாதிரி இடிச்சு சேர்க்கிறப்ப வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கும். முருங்கைக்காயில நிறைய அயன் சத்து இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா விதமான மெயின் டிஷ்ஷுக்கும் இதை தொட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா ஒயிட் ரைஸோடையும் பிசைஞ்சு சாப்பிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் வணங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்ப கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, வணங்கட்டும். இந்த ஸ்டேஜ்ல 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப முருங்கைக்காய் பொரியலுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து விட்டுட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபியோட சீக்ரெட் இன்கிரீடியன்ட் என்னன்னா 3/4 டீஸ்பூன் நிலக்கடலை பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நிலக்கடலை பொடி நம்ம சேனல்ல வீட்லயே எப்படி செய்யறதுன்னு ரெசிபி இருக்கு. உங்களுக்கு வேணும்னா லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பொடியை நீங்க தோசைக்கு யூஸ் பண்ணலாம். ஆல் பர்பஸ் பொடி தான். எஸ்பெஷலி புளியோதரைக்கு போடுறப்ப டேஸ்ட் ரொம்ப செம்மையா இருக்கும். இந்த முருங்கைக்காய் பொரியலுக்கு இந்த பொடியை சேர்த்து செய்யறப்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நல்ல தக்காளி வதங்குறதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. கடாயை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸ் விட்டுருங்க. 2 மினிட்ஸ் ஆச்சு. இப்ப லிட்டை ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா தக்காளி வதங்கிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்ச முருங்கைக்காயை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காயை தனியா வேக வைக்காம இந்த மாதிரி மசாலாவோட வேக வைக்கிறப்ப உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே முருங்கைக்காயில இறங்கி சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சீசன் அப்ப வாங்கி இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்களே அடிக்கடி செய்வீங்க. நார் சத்து உடம்போட வெயிட்டை கண்ட்ரோலா வச்சுக்கும். முருங்கைக்காயை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறம் நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம முருங்கைக்காயை இதுலயே தான் வேக வைக்க போறோம். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம்.
மூடி போட்டு வேக வைக்கிறப்ப முருங்கைக்காய் சீக்கிரமா வெந்து வந்துடும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாலும் அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முருங்கைக்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு முருங்கைக்காயை எடுத்து அழுத்தி பார்த்தா நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கும். அப்படின்னா முருங்கைக்காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு தொக்கா வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடுங்க. இல்ல ட்ரையா பொரியல் மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேம்ல வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டா இருந்தது, அதனால நான் போடல. உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி தலைய மேல தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு. சர்வ் பண்ண பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காயில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். லங்ஸ்ல வர பல ப்ராப்ளம்ஸ்க்கு முருங்கைக்காய் நல்ல மருந்தா இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் இதுல அதிகமா இருக்கிறதுனால கிட்னியோட செயல்பாட்டை ப்ராப்பரா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க முருங்கைக்காய் சேர்த்துக்கிறப்ப ரத்தத்தில் உள்ள சுகர் லெவலை கண்ட்ரோலா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. முருங்கைக்காய் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் ப்ராப்பரா இல்லாம போறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வராம பாதுகாக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. முருங்கைக்காயில அதிகமான சுண்ணாம்பு சத்தும் பாஸ்பரஸ் சத்தும் இருக்கிறதுனால போனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. போன் அடிபட்டவங்களுக்கு அடிக்கடி முருங்கைக்காய் சேர்த்துக்கிறப்ப சீக்கிரமா எலும்பு கூறுறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். முருங்கையில் இருக்கிற இன்னொரு மருந்து நியாஸ்மின். இது கேன்சருக்கு எதிராகவும் கேன்சர் வராம தடுக்கவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அனிமியா வராம தடுக்குது. ஏன்னா இதுல அயன் சத்து இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் லெவலை கரெக்டா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. அவ்வளவுதான், முருங்கைக்காய் பொரியல் ரெடி. சான்ஸ் அடிப்படை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.